உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். என்னன்னா 5 கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது. 5 கிரகங்கள். நீங்க இந்த கட்சியை சேர்ந்த தலைவர் இவர், இந்த கட்சியை சேர்ந்த தலைவர் இவர், இந்த கட்சி தலைவர் இவர், இந்த கட்சி தலைவர் இவர், ஒரே மேடல உட்கார வைங்களேன் பார்ப்போம். எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது. இவரோட கொள்கை வேற, இவர் கொள்கை வேற, இவர் கொள்கை வேற, ஆனா எல்லாருமே டான். இப்போ இவங்களுக்கு மரியாதை பண்ணி, இவங்களுக்கு மைக் கொடுத்து, இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள ஏண்டா நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும். அவ்வளவு கஷ்டம். ஒரு சாதாரண மனிதர்கள் 5 வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளவு பெரிய கஷ்டம்னா, அப்போ 5 கிரகங்கள், 5 பேரும் 5 விதம். அதனாலதான் சொல்றது நவ கிரகம். ஒன்னொன்னு ஒரு விதம். இது ஒரு விதம்னா அது ஒரு விதம், அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம், இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது. இவர்கள் 5 பேரும் ஒரு இடத்துல இருந்தா என்ன மாற்றம் ஏற்படும்? இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது? இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? இந்த உலகத்துல எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது? யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது? என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ரிஷபராசிக்கார ஒரு மனுஷனுக்கு 1-2 நல்லது நடக்கலாம். நல்லது மட்டுமே நடந்ததுன்னா எப்படி இருப்பாங்கிறதுக்கு நீங்க தான் சாட்சி. அவ்வளவு நல்ல நேரம்னா அவ்வளவு நல்ல நேரம். டே அப்பா, டே அப்பா. ராசியில குரு உட்கார்ந்து 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்த்துட்டார். 7ஆம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தை பார்த்துட்டார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டார். சூப்பரா இருக்கு. 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல செவ்வா இருக்கார். செவ்வா 3ஆம் இடத்துல வந்திருக்கார். 3ஆம் இடத்து செவ்வா உங்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் தருகிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பலன்களை. உங்களுக்கு 12 கூடையவர் மட்டுமல்ல, அதே செவ்வா தான் உங்களுடைய 7 கூடையவராகவும் இருக்கிறார். சோ பலன்களை அள்ளி தருகிறார். இந்த பக்கம் என்னன்னா 5 பேர் சேர்ந்து 11ஆம் இடத்துல நீங்க என்ன தொழில் வேணா செய்யுங்க சார். இழந்த பழம் விற்கிறது தான் என் தொழில், பரவாயில்ல. பஞ்சு மிட்டாய் விற்கிறது தான் என் தொழில், பரவாயில்ல. என்ன வேணா பண்ணுங்க. நான் பார்த்திருக்கேன். சாதாரண தொழிலை சக்சஸ்ஃபுல் தொழிலாக்கின நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அதாவது உலகம் புதிய விஷயங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது. நமக்கு தான் பிசினஸ் பண்ண தெரியல. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. மக்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யும் பொழுது மக்கள் அதை பார்க்கிறார்கள். மக்களை நீங்க குறை சொல்லக்கூடாது. என் பொருள் ஏன் விற்கலன்னா எனக்கு விற்க தெரியலன்னு அர்த்தம். 4 சிப்ஸ் மீதி ஃபுல்லா காத்து பேக்கிங் பண்ணி கொடுக்குறான் 10 ரூபா. வாங்கி மட்டும் வாங்கிட்டு வரோம். அதே பீச்சில் இவ்வளோ சிப்ஸ் ஒரு பாக்கெட் நிறைய வைக்கிறோம். அவன்கிட்ட போய் அவ்வளோ சண்டை போடுறோம். இது போய் 10 ரூபாயா அப்படின்னு. பேக்கேஜிங் மார்க்கெட்டிங் சார், அந்த பேக்கேஜிங் மார்க்கெட்டிங் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது நீங்கள் எந்த தொழிலை சேர்ந்தவராக இருந்தாலும், முக்கியமாக மீடியா தொழில், ஏன்னா ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனே உச்சம். அப்படின்னா என்ன ஆகும்? சுக்கரன் உச்சம்னா என்ன ஆகும்னா நடிப்பு, கலை, திறமை அத்தனை வரும். சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்த ராகு. அப்பா ராகுன்னா பிரம்மாண்டம். நீங்க 1 ரூபாய்க்கு திங்க் பண்ணீங்கன்னா 1 கோடிக்கு திங்க் பண்ணுவார். அதான் ராகு. 1 ரூபாய் எங்க இருக்கு, 1 கோடி எங்க இருக்கு, இப்படி திங்க் பண்ணுவார். அதான் ராகு. ராகுன்னா யாருன்னா அசுரனை போல யோசிப்பார். நீங்க பண்ணி பாருங்க முடியும். எதையுமே the beginning is the hardest part in your life அப்படிம்பாங்க. பிகினிங் புஷ்அப்ஸ் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்த புஷ்அப்ஸ் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்க புஷ்அப்ஸ் வந்துடும். 50 புஷ்அப் 100 புஷ்அப்னு போக ஆரம்பிச்சிருவீங்க. பிகினிங் இஸ் த ஹார்டஸ்ட். உங்களுக்கு நீங்க பிகின் பண்ணீங்க இல்லையா, போன வருஷம் பிகின் பண்ணிருப்பீங்க. சார் நான் என்ன சார் ஒரு கடை, நான் ஒரு சமீபத்தில் ஒரு கடை பார்த்தேன். பழைய சோறு அந்த கடை பேரு. உண்மையிலே பழைய சோறு கஞ்சி சார். அதுக்கு அவ்வளவு கூட்டம். மக்கள் எவனுக்கும் பழைய சோறு கஞ்சிங்கிறது அதை அழகா ஒரு மிக்சியில அடிச்சு ஒரு ஊறுகாய் வச்சு கொடுக்குறான். நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, சாதாரண விஷயம்தான், ஆனா அதை அவன் எப்படி அழகா விற்கிறான் பாருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. பிராண்டிங், அந்த பிராண்டிங் எல்லாம் அழகா பண்ணுவீங்க. உலகத்துல யார் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்னா தன்னை பிராண்ட் பண்ணிக்க தெரிஞ்சவன் தான். அவனுக்கு தெரியுது தன்னை எப்படி சேல் பண்ணிக்கணுங்கிறது.
உங்களுக்கு உங்களை சேல் பண்ணிக்க தெரியணும். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு உங்களை சேல் பண்ணிக்க தெரிஞ்சா மட்டும் நீங்க எந்த பிசினஸ் தொட்டாலும் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு உங்களை சேல் பண்ணிக்க தெரியணும். உலகத்திலே பெரிய சேல்ஸ் என்ன தெரியுமா? உங்களுடைய அறிவை உங்களுக்கு சேல் பண்ண தெரியணும். சில வாத்தியார் சொல்லித்தரார், மனசுல நிக்குது. சில வாத்தியார் சொல்லித்தரார், என்ன சொன்னாலும் நமக்கு மனசுல ஏற மாட்டேங்குது. சில டாக்டர் சொல்றார், பிரச்சனை ஈஸியா புரியுது. சில டாக்டர் சொல்றார், பிரச்சனை ஈஸியா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தர தெரியல. அவ்வளவுதான். சோ அப்ப 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் உச்சமாகும் பொழுது லாபம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. கொடுக்கிற லட்சுமி கூடையை பிச்சுக்கிட்டு கொட்டுச்சான். அந்த மாதிரிதான் நல்ல நேரம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். என் வாழ்க்கையில இப்ப நான் பட்ட அனுபவத்தை சொல்றேன். உங்களுக்கு நல்ல நேரம் ஒண்ணு வந்துருச்சுன்னா நீங்க சும்மா இருந்தா கூட உங்களை அந்த நல்ல நேரம் இழுத்துட்டு கூட்டிட்டு போய் வேலை செய்ய வைக்கும். இழுத்துட்டு கூட்டிட்டு போய் காசு தரும்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த தொழிலும் இழுத்துட்டு கூட்டிட்டு போய் காசு கொடுக்காது. எந்த தொழிலும் தப்பா நீங்க வேற ஏதாவது சட்டத்துக்கு புறம்பா வேணா நீங்க பண்ணலாம். இழுத்துட்டு கூட்டிட்டு போய் காசு பண்ண வைக்கிறது உங்களை நல்லா தொழில் பண்ண வைக்கும். அந்த தொழிலின் மூலம் உங்களுக்கு இன்னொரு தொழில் கிடைக்கும். உங்க நல்ல நேரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உழைக்கணும்னு என்னைக்கு உங்களுக்கு புத்தி வந்ததோ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் தாண்டா அப்படின்னு என்னைக்கு உங்களுக்கு திமிரு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது புதிய புதிய தொழில்களை தொடங்குகிறீர்கள். சலூன் வைக்கிற நாய மசாஜ் வைக்க கூடாது, மசாஜ் வைக்கிற நாய ஹோட்டல் வைக்க கூடாது, ஹோட்டல் வைக்கிற நாய ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க கூடாது, நாய ஜூஸ் கடை போடக்கூடாது, நாய இது சூப் கடை போடக்கூடாது. ஒன்றை தொட்டு ஐடியா. இதுல பேச தெரிஞ்ச நான் தான் இவர் நேரம் ஜூஸை பத்தி பேசிட்டு இனிமே சூப்பை பத்தி பேச போறேன். பேச்சு தான் வித்தியாசம், ஆனா எப்படி பேசணுங்கிற பாணி ஒண்ணுதான். சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறது உங்களோட திறமை. புரியுதா? எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறது உங்களோட திறமை. எதை பத்திலாம் பேசணும் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவு. எதை பேசணும் அப்படிங்கிறது உங்க அனுபவம். சிம்பிள், அவ்வளவுதான். இது ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரஜினிகாந்த் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நிறைய இதெல்லாம் வருது. என்ன பிசினஸ் எதை பார்த்தாலும் சில பேர் பண்ணுவான். புளியோதரம் மிக்ஸ் வைக்க போயிடுவான். இப்பதான் இந்த பிசினஸ் தொடங்கி உடனே ஆட்டோ ஓட்ட போயிடுவான். அந்த பிசினஸ் மூடிட்டு உடனே சலூன் கடை வைக்கிட்டே எதையாவது ஒண்ணு பண்றா உருப்படியா? பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். ஒரு தொழிலை பாருங்க, அந்த தொழில நீங்க தான் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுங்க. நல்லா வேலை செய்யுங்க, ஜெயிக்க போறீங்க. நீங்க தான் பெரிய ஆளு, உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாது. ஏன்னா 11ஆம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் வந்தாச்சு. இப்ப கூட நீங்க தொழில் ஆரம்பிக்கிற இப்ப கூட உறுப்பினா உங்களை தெய்வம் கூட காப்பாற்ற முடியாது. இன்று ஒரு முடிவெடுங்கள். இனிமே தீர்த்தவாரி போட மாட்டேன், இனிமே இந்த வெட்டி பைக்கு போனே பண்ண மாட்டேன், நான் நம்பர்லாம் பிளாக் பண்ணுங்க, இவன் கூட சேரவே மாட்டேன், எல்லாத்தையும் டிலீட் பண்ணுங்க. ஓடி போய் உங்க பொண்டாட்டிட்ட சரண்டர் ஆகுங்க. இன்னிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அவ்வளவுதான். நான் இந்த 3 மட்டும் பண்ணுங்க, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். மீதி எல்லாம் தன்னால நடக்கும். சோ அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் உங்களுடைய ராசிக்கேற்ற ஹோமங்கள் நாங்கள் செய்கிறோம். அதெல்லாம் நீங்க கமிட் பண்ணி நீங்க அந்த ஹோமங்களை செய்து கொள்ளுங்கள். சனிப்பெயர்ச்சிக்கான மகா யாகம் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. நமது பிளே தமிழ்ல நம்மளுடைய டிஜிட்டல் பார்ட்னராக வரவிருக்கிறார்கள். ஸோ நீங்க உங்களாலான பொருள் உதவியை கொடுத்து, ஏன்னா உங்களுக்கு சனி 11க்கு வரார், லாபத்தை கொடுக்க வரார், அந்த யாகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஒரு வேண்டுகோளாய் கேட்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.